வணக்கம். இந்த வீடியோவில் கத்தாரில் இருக்கிறவங்க பாஸ்போர்ட் ரினிவல் பண்ணுறது இல்லை நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு புதுசாக பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அது எங்கே பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கத்தாரை பொறுத்த வரைக்கும் 3 இடத்துல நீங்கள் பாஸ்போர்ட் ரினிவல் பண்ணலாம். ஒன்று எம்பசி ஆஃப் இந்தியா, இன்னொன்று இந்தியன் கல்ச்சரல் சென்டர், இன்னொன்று ICBF. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்தியன் எம்பசிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்தியன் எம்பசி இப்போ ரீசெண்டாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க, டைமிங் அப்டேட். நீங்கள் பாஸ்போர்ட் ரினியூவல் பண்ண போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா காலையில் 8 மணிலேருந்து 11:15 போயிருங்க. ஏன்னா அந்த டைமில் மட்டும்தான் பாஸ்போர்ட் நீங்கள் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண முடியும். நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பாஸ்போர்ட் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா 2 மணிலேருந்து 4 மணிக்குள்ளே நீங்கள் டெலிவரி வாங்கிக்கலாம். அந்த டைமிங் அப்டேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வேறு ஏதாவது அட்டஸ்டேஷன் பர்பஸுக்கு போகிறீங்க அப்படின்னா மதியம் 1 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண முடியும். அதே மாதிரி அதே டைமில் நீங்கள் டெலிவரியும் எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தோஹாவில் இந்தியன் எம்பசி எங்கே இருக்குது அப்படிங்கிறதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் அந்த மேப் இருக்குது, நீங்கள் அந்த லொக்கேஷனை செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த இந்தியன் எம்பசிக்கு நீங்கள் சப்மிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வேணும். அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்களே வெப்சைட்லேயே ஃபில் பண்ணி டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு போனாலும் ஓகே. அப்படி இல்லை அப்படின்னாலும் அங்கே இந்தியன் எம்பசிலேயே ஆன்லைன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கான இருக்காங்க, உள்ளே ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் அங்கேயே ஃபில் பண்ணி கூட டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிக்கலாம். பட் இந்தியன் எம்பசியில் போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு 2 hours 3 hours பிளான் பண்ணிட்டு போங்க. ஏன்னா நிறையா ரஷ்ஷாக இருக்கும். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 300 பேர்த்துக்கு அவங்க டாக்குமெண்ட் வாங்கிட்டு டெலிவரி கொடுக்குறது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒயிட் பேக்ரவுண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வேணும். அப்புறம் உங்களுடைய கத்தார் ரெசிடென்ஸ் கார்டோட ஜெராக்ஸ் காப்பி, அப்புறம் உங்களுடைய கரண்ட் பாஸ்போர்ட், அப்புறம் அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம், இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இன்னொன்று இந்தியன் கல்ச்சரல் சென்டர் ICC அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுலேயும் நீங்கள் போயிட்டு உங்களோட டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ண முடியும். ஸோ இதோட லிங்க்கும் இதோட லொக்கேஷனும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னா ப்ரைவேட்டாக ரைட் சைடில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது. அந்த ஆஃபீஸில் நீங்கள் அங்கேயே ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அங்கேயே உங்களுக்கு அவங்களே எல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு 15 கத்தாரி ரியால், 3 ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்து கொடுப்பாங்க. 2 அவங்க நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், 1 நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. அது இல்லாமல் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறது இந்த ப்ராசஸ்க்கு 20 ரியால் ஆகும். இது நீங்கள் வாங்கிட்டு அங்கேயே நீங்கள் டாக்குமெண்ட் சப்மிட்டும் பண்ணிடலாம். இந்த ICCக்குள்ளேயே டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுறக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக வரக்கூடிய அமௌண்ட்டோட 10 ரியால் அதிகமாக வரும் நீங்கள் அங்கே கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா. பட் உங்களுக்கு அங்கே ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஈவினிங் 9 o'clock வரைக்கும் அங்கே ஆஃபீஸ் இருக்கும். ஸோ நீங்கள் 9 o'clock வரைக்கும் நீங்கள் அந்த டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண முடியும். அங்கே அந்த அளவுக்கு ரஷ் இல்லை. பட் உங்களுக்கு பாஸ்போர்ட் அர்ஜென்ட்டாக வேணும், நீங்கள் ஒரு 1 வீக்கில் உங்களுக்கு பாஸ்போர்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இந்தியன் எம்பசியில் அப்ளை பண்ணுங்கள். ஸோ அந்த ICC இல்லை அந்த ICBF இதில் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா 15 days to 1 month வரைக்கும் டைம் ஆகலாம். ஸோ நான் ரீசெண்டாக எனக்கும் என்னோட பொண்ணுக்கும் நான் அப்ளை பண்ணேன். எனக்கு அப்ளை பண்ணும்போது நான் இந்தியன் எம்பசியில் அப்ளை பண்ணேன். எனக்கு 1 வீக்கில் கொடுத்துட்டாங்க. எப்போ நம்மளுக்கு பாஸ்போர்ட் ரிட்டர்ன் கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணும்போதே இந்தியன் எம்பசியில் சொல்லிடுவாங்க. பட் ICC இல்லை ICBF இதுக்கு நம்ம போனோம் அப்படின்னா பட் அவங்க நம்ம ஃபோன் பண்ணி இல்லை அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வச்சு நம்ம தான் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் எப்போ நமக்கு அந்த பாஸ்போர்ட் ரெடி ஆகிருக்குது அப்படிங்கிறத. ஸோ அது உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 20 நாள் அதுக்கு மேலாகும். பட் நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு லீவ் கிடைக்காது, நீங்கள் பெர்மிஷன் போட்டு வர முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ICCயும் இந்த ICBFும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு லீவ் இருக்குது, நீங்கள் இன்பிட்வீனில் ஒரு 2 hours 3 hours உங்களால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இந்தியன் எம்பசிலேயே இதோட வெப்சைட் லிங்க் அப்புறம் அந்த லொக்கேஷன் எல்லாம் நான் கீழே பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது மாதிரியான என்ன தகவல் வேணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.